ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கோல்டோட விலை பார்த்தா மடன்னு சொல்லிட்டு இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதாவது 22 கேரட் கோல்டு இப்போ ஒரு சவரன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 53,000 53,000 ரூபாய் அந்த ஆல் டைம் ஹையோட விலையை கடந்து இன்னும் மேலே வளர்ந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னுமே இது வளரும். ஏன்னா இப்போ வந்து கோல்டோட விலை அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,200 6,300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னுமே 7,000 ரூபாய் 7,500 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஏன் நம்ம கோல்டில் முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட அம்மா அப்பா வந்து சம்பாதிச்சா கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்படி பல ஜென்ரேஷன்ஸாக கோல்டு வாங்க, ரியல் எஸ்டேட் வாங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள் பல பேர் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதனால் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு கிளியராக ஒரு டேட்டாஸோட நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு புரிதல் வரும் பாருங்க. சரி, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு கோல்டோட கடந்த 60 வருஷ டேட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது பார்த்தா 1964 ஆரம்பிச்சு இப்போ 2024. ஸோ 60 வருஷ டேட்டாஸ் வந்து இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இப்போது 24 கேரட் கோல்டு, அதாவது 10 கிராம் கோல்டு பார்த்தா நம்ம 96ல் 63 ரூபாய் 25 பைசா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், அன்இமேஜினபிள் வேல்யூ அது. அதாவது ரொம்ப கம்மியாக இப்போ நமக்கு தெரியுது. அந்த காலகட்டத்தில் அது பெரிய வேல்யூவாக தான் ஆப்வியஸாக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அதே பார்த்தா பாருங்க, அதுக்கப்புறம் 95ல் பார்த்தா 71, 83, 102 இப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து இப்போ அதே 24 கிராம் கோல்டு, அதாவது பியூர் கோல்டு 24 கேரட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். 24 கேரட்டு 10 கிராம் வந்து இப்போ நியர்லி 70,000 கிட்ட வந்து வேல்யூ இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து வளர்ந்துருக்கு ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அதையும் 13% அந்த வருஷம் இந்த 1965 இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தா 13%, இங்கே பார்த்தா 16, 22, 58 கொடுத்துருக்கு. ஸோ என்னன்னா அதோட ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணும்போது -20% கொடுத்த காலகட்டங்களும் இருக்குது 1976ல். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதை நம்ம பார்த்துட்டே இருக்கும்பொழுது நியர்லி அந்த வருஷம் நம்ம கடந்த வருஷத்தில் பார்த்தா 6.3% கொடுத்துருக்கு. ஸோ 60 வருஷத்தில் ஆவரேஜாக கோல்டு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா 13.9%. அது வந்து ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து நம்ம மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒரு ரீசன் தான் ரொம்பவே ஏன் நம்மளோட முன்னோர்கள் வந்து அதிகமாக வந்து நம்மளோட பெரியவங்கலாம் வந்து ஏன் அதிகமாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா, நம்மளை அறியாமையே நம்ம வந்து பாருங்கள் இன்ஃப்ளேஷன் வேலை பார்த்தா அதோட ரேட் பாருங்கள். இன்ஃப்ளேஷனுங்கிறது நம்ம பல வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, விலைவாசி ஏற்றம் இருக்குல்ல. அதாவது போன வருஷம் நீங்கள் வந்து இப்போது ஒரு கிலோ ஆப்பிள் வாங்குறீங்க, அதோட விலை 100 ரூபாய் அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கும்பொழுது அந்த ஆப்பிளோட விலை அதே 100 ரூபாய் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 107 அந்த மாதிரி போயிருக்கோம், இல்லை 110 ரூபா 120 ரூபா அப்படிங்கிற இருக்கும். அந்த விலை ஏறுதில்ல, நீங்கள் வாங்குறது என்னமோ அதே ஒரு கிலோ ஆப்பிள் தான். ஆனால் அதோட விலை ஏன் போன வருஷம் 100 ரூபா இருந்தது, ஆனால் இந்த வருஷம் வந்து 110 ரூபா இருக்குது, 120 ரூபா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த 10 ரூபா விலைவாசி ஏறுதில்ல, அதுதான் இன்ஃப்ளேஷன் வாங்க விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது. ஸோ இந்த விலைவாசி ஏற்றம் பார்த்தா நீங்கள் பாருங்கள் 1965ல் 13% இருந்திருக்கு. சாரி, இதான் இன்ஃப்ளேஷன். 65ல் பார்த்தா 9.5% இருக்குது. அப்புறம் 10, 13, 3 கம்மியாகவும் இருந்திருக்கு, ரொம்ப மைனஸ்லேயும் இருந்திருக்கு. விலைவாசி ஏறினது இல்லாமல் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி எல்லா வருஷம் கடந்த 60 வருஷத்தோட டேட்டாஸ் நம்ம எடுக்கும்போது போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7.6. ஸோ 60 வருஷத்தோட டேட்டா எடுக்கும்போது சராசரியாக 7.7% வந்து நம்மளோட விலைவாசி ஏறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எதுவுமே நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் 7.7% தாண்டும் பொழுது தான் உங்களோட ரிட்டர்ன்ஸே ப்ளஸ் ஆகுது, பாசிட்டிவ் ஆகுது. நீங்கள் ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் 5% தான் அப்படின்னா இன்ஃப்ளேஷனே 7% போயிடுது, விலைவாசி 7% ஏறிடுது. ஆனால் உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் அது 5% தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் உங்களோட growth இருக்கும். ஸோ -2, -3%. அதனால எப்போவுமே நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் இந்த 7.7 8%ன்னு வச்சுக்கோங்க. 8%க்கு மேலே இருக்கும்பொழுது அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது கோல்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5%, 5லேருந்து 6% மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. அதனால தான் நம்ம கோல்டில் ரொம்ப முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 60 வருஷத்தில் வந்து எத்தனை வாட்டி கோல்டு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பாருங்க. 76ல் ஒரு வாட்டி கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 77ல் 78ன்னு சொல்லிட்டு ரொம்ப சொற்பமான வருஷங்களில் தான் வந்து கோல்டு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு. பட் மேக்ஸிமம் டைம் 60 வருஷம் டேட்டாவில் கிட்டத்தட்ட 55 வாட்டி, கிட்டத்தட்ட 50-55 வாட்டிக்கு மேலே கோல்டு வந்து எப்போவுமே பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதுலேயும் இந்த ரெட் ஆரோ இருக்குல்ல, இந்த ரெட் ஆரோ இந்த லைன் போதில்ல, இதுதான் இன்ஃப்ளேஷன் வேலை. அந்தந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் எல்லா வாட்டியும் ரொம்ப அதிகபட்சமான வருஷங்களில் வந்து கோல்டு அந்த இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுற விதமாக தான் கோல்டோட ரிட்டர்ன்ஸும் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாகவே தெரியும்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்மளோட பெரியவங்க வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சராசரியாக 5 to 6% அளவுக்கு டிஃபரன்சஸ் வந்து நமக்கு, அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிட்டிவாக நமக்கு இது கொடுத்துட்டே இருக்கு. அந்த காலகட்டங்களில் வந்து, அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து FDRDயோட விலையே வந்து நியர்லி 9-10%, 11% வந்து FDRD நம்ம பேங்க்ல போடுவோம், அதுலேருந்தே நமக்கு ரிட்டர்ன் வரும். பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தா 5-6%. இப்போ மார்க்கெட் ரேட்டில் வந்து 7-8% இருக்கும் எல்லா பேங்க்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ விட்டுரும், ஏன்னா இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சிருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ ரேட்டே கிடைக்குது. பட் 1-1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அதோட விலைங்களாம் வந்து மறுபடியும் 5-5.5% இவ்வளோ தான். இதுவும் டேக்ஸ் இல்லாமல், டேக்ஸோட சேர்த்து அதில் ஒரு 10% பிடிச்சிருவாங்க. ஸோ 5% இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் 7.75%, ஆனால் இங்கே பார்த்தா 5-5.5% தான். ஸோ FDRDங்கிறது எப்பயுமே ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால இதை நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதில் யார் போடலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்னோட ரிட்டர்ன்ஸ் நான் வளர்க்கறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 50-55 வயசு 60 வயசு கடந்துட்டேன். நான் ஒரு சேஃபான ஒரு இடத்துல என் காசை போடணும், என்னோட கேபிட்டல், என்னோட காசு சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் வயசுல பெரியவங்க, அவங்களுக்கு இந்த ஆர்டி போடுறது FD போடுறதுங்கிறது சூட் ஆகும். இல்லை நான் வந்து என்னோட ஒரு 20-30 இல்லை 40 வயசுக்குள்ள இருக்கேன், 45 வயசு கூட ஓகே, அந்த வயசுக்குள்ள தான் இருக்கேன், நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஓரளவுக்கு பணத்தை நான் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கோல்டு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அதுலேயும் சில பேர் பார்த்தா வந்து கோல்டை வந்து கொண்டு போய் பிசிக்கல் கோல்டாக வாங்குவாங்க. பல பேர் இதில் ஒரு இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுலேயே வந்து ஒரு 100-99% வந்து மக்கள் வந்து கோல்டை போய் பிசிக்கலாக கோல்டு வாங்குவாங்க. நான் என் வீட்டில் பொண்ணு இருக்கா, இல்லை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் நான் கல்யாணம் வச்சிருக்கேன், அவங்களுக்கு என் பசங்களுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் வச்சிருக்கேன், அப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக வேணும், இல்லை நான் ஒரு கோல்டு ஆசைப்பட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுக்கு, இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன். அதாவது அவங்க கோல்டு பிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும், ஏன்னா போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்காக வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. நீங்கள் ஆசைப்படுறீங்க வாங்குறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்கும்போதே கிட்டத்தட்ட 30-35% வந்து உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு கோல்டு வாங்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், அதில் நம்ம GST கட்ட போகிறோம், அதுக்கப்புறம் போயிட்டு வர ட்ராவல் சார்ஜ், அது இல்லாமல் நமக்கு வந்து செய்கூலி சேதாரம், அந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே சேர்த்து நம்ம அதெல்லாம் என்னங்கிறது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். என்னென்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறதுக்கும் நீங்கள் ஒரு பேப்பர் கோல்டை வாங்குறதுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோ பார்ப்போம்னா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் தள்ளு போனால் நியர்லி 30-35% நீங்கள் வாங்குற பணத்துலேருந்து உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸ்டில் நான் போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி உங்களோட விருப்பம். நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது வாங்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி அவ்வளோலாம் வேஸ்டேஜ் போக வேண்டாம், எனக்கு எனக்கு கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற விஷயம் தான் பேப்பர் கோல்டு இல்லை டிஜிட்டல் கோல்டு, எப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம் ஆன்லைனில் கோல்டை வாங்கி வைக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுவோம், வாங்கி ஒரு நம்மளோட அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுக்குவோம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு என்னன்னு பார்த்தா சாவரன் கோல்டு பாண்ட். மற்ற விஷயங்கள் வந்து நான் டிஜிட்டல் கோல்டுலேயே நிறைய இருக்குது. இப்போ கோல்டோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டு ETF ஆன்லைனில் எப்படி வாங்குறது இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுவாக இருக்க போகுதுன்னா கோல்டு சாவரன் பாண்ட். இதை நம்ம எப்படி வாங்கணும், வாங்கலாமா வேண்டாமா, டிஜிட்டல் கோல்டுக்கோ இல்லை இந்த பிசிக்கல் கோல்டுக்கோ இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது நான் கிளியர் கட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டில் உங்களுக்கு இதில் ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, நம்மளோட வீடியோ ஃபார்மேட் பண்ணி எப்பவும் போல சாவரன் கோல்ட் பாண்ட் அப்படின்னா அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக பார்த்துருவோம். அதாவது அப்படின்னா என்ன, சாவரன் கோல்ட் பாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி வாங்கலாம், அது வாங்கலாமா ஃபர்ஸ்ட் விஷயம், அதுக்கப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்னா யார் அதை இஷ்யூ பண்ணுறாங்க, அது மாதிரி பல கேட்டகரிஸில் வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சாவரன் கோல்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னா, இது பிசிக்கல் கோல்டுக்கு ஒரு ஆல்டர்னேட் கோல்டாக வந்து கவர்மெண்டால் கொடுக்கப்படுது. பிசிக்கல் கோல்டே வேணாம்ப்பா, நான் வந்து ஒரு டிஜிட்டலாக கோல்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது வந்து டிஜிட்டல் கோல்டு. இதை உருவாக்குனது என்னமோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பட் இதை இஷ்யூ பண்ணுறது, இதை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் தான் வந்து நமக்கு அதை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தா, இப்போ நம்ம வந்து கோல்டு, நான் ஓகேப்பா நான் கோல்டு வாங்க போகிறேன், எனக்கு ஃபிசிக்கலாக வேணாம், நான் டிஜிட்டலாக வாங்கி வச்சுக்கிறேன். பிகாஸ் இது இன்னொரு விஷயம் டிஜிட்டலாக என்னன்னா, இப்போ நீங்கள் கோல்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அந்த ஃபிசிக்கலாக வாங்குற கோல்டு 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு அந்த கோல்டு விலை வந்து 6000 7000 சொல்லிட்டு அப்படியே படிப்படியே ஏறுது, ஒரு 7000 கிட்ட வருது, ஒரு 2000 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. இப்போ நான் வந்து இது ஒரு 4-5 வருஷத்துல ஏறி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஏறிட்டு நீங்க என்னன்னா இந்த டிஜிட்டல் கோல்ட்ல காசு போட்டுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இருப்பீங்க. அதே 4-5 வருஷத்துல இது ஏறுற மாதிரியே இதுவும் ஏறும். பிகாஸ் இந்த டிஜிட்டல் கோல்டுங்கிறது வந்து ஆகாயத்துல இருந்து வரல, இது இந்த பிசிக்கல் கோல்டை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும்.
அதாவது கோல்டோட மார்க்கெட் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இது ஏற இதுவும் ஏறும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன்னா டிஜிட்டல் கோல்டில் காசு போட்டுகிட்டே இருக்கும்போது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒன்று வச்சதுக்கு நான் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா இந்த டிஜிட்டல் கோல்டை நீங்கள் விற்றுட்டு அந்த காசுக்கு அப்படியே போய் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை வாங்கிக்கலாம். பிகாஸ் அப்போ ஒரே விலை தான் இருக்கும். ஒன்றும் பார்த்தா இங்கே நீங்கள் வாங்கும்போது 22 கேரட் தான் வாங்குவீங்க. ஆனால் டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டலாக நம்ம கோல்டு வாங்க போயிட்டோம் அப்படின்னாலே பியூர் கோல்டு தான், அதாவது 24 கேரட் பியூரஸ்ட் கோல்டை தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா மினிமம் கோல்டு வந்து 1 கிராம்லேருந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டை வாங்க முடியும். இந்த சாவரன் கோல்டு பாண்டை நம்ம இப்போ ஃபிசிக்கலில் போய்ட்டு 1/2 கிராமு 1/4 கிராமு அந்த மாதிரிலாம் சின்னதாக போய் வாங்குறோம்ல, அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. மினிமம் 1 கிராம்லேருந்து அதிகபட்சம் 4 கிலோ வரைக்கும் ஒருத்தரால் வாங்க முடியும். இது ஃபினான்ஷியல் இயரில் தான், அதாவது ஃபினான்ஷியல் இயர், ஒரு ஃபினான்ஷியல் இயர் பார்த்தா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் வருதுல்ல, இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒருத்தர் 4 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் வாங்க முடியும். அடுத்து மறுபடியும் நான் இன்னும் வாங்க போகிறேன் அப்படின்னா மறுபடியும் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது யாருக்குன்னு பார்த்தா பர்டிகுலர் ஒரே ஒரு சிங்கிள் பர்சனுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு. இது நீங்கள் ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கீங்க, அதுக்கு மாதிரி இந்த மாதிரி இருக்க மக்களுக்குலாம் வந்து பார்த்தா அவங்க அதிகபட்சம் கவர்மெண்ட் 20 கிலோ வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சலுகையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். ஓகேப்பா, நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிராம் கோல்டு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்ம உள்ள போயிடும். போனதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா இதில் 50 ரூபா வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்க. நம்ம வாங்க போகிற கோல்டுக்கு 50 ரூபா மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணிட்டு நம்ம வாங்கிறோம். ஸோ நம்ம வாங்கி அதை நம்ம டிமேட்டில் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த பணத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் வேறு கோல்டு கொடுக்குறாங்க. ஐ மீன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2.5%னா நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாங்கிற மாதிரி கிடைக்கும். அதை வந்து 6 மாசமா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லியில் 1250, இன்னொரு ஒரு ஹாஃப் இயர்லி 1250 அப்படிங்கிற மாதிரி பிரித்து கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ இன்கேஸ் நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதா எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து லாக்கரில் வைக்கணும். முதல்ல வாங்கி அதை சில பேர் வீட்டில் வைப்பாங்க, வச்சாலும் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம வெளில எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா வந்து அது சேஃபாக இருக்குமா, யாராவது எடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி பல பயங்கள் இருக்கும். ஓகே, நான் வீட்டில் வைக்கல அப்படின்னா லாக்கரில் எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஏதோ ஒரு பேங்க் லாக்கர்ல ஏதோ ஒரு லாக்கரில் வைப்போம். வச்சா அதுக்கு நம்ம வருஷம் அதுக்கு வர ஒரு காசை வர நம்ம பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே டிஜிட்டல் கோல்டு வச்சா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் தான் கொடுப்பீங்க. லைக் உங்களுக்கு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு 10-20% அளவு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் இதை கொடுப்பீங்க. ப்ளஸ் நமக்கு ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இந்த வாங்கி வச்சுட்டோம்ப்பா, கோல்டை நான் டிமேட்டில் வாங்கி வச்சிட்டேன், இதுக்கு லாக்கிங் பீரியட் ஏதாச்சும் இருக்கா, இல்லை நான் வாங்கிட்டேன் எப்போ நாள் இது வித்துக்கலாமா தேவைப்படும் போது அப்படின்னா அதான் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு போயிட்டீங்கனாலே ரொம்ப டிஃபால்ட்டாக அவங்க வந்து லாக்கிங் பீரியட்னு ஒன்று வச்சுறாங்க. நீங்கள் வாங்குற கோல்டை 8 வருஷத்துக்கு உங்களால் விற்க முடியாது. 8 இயர்ஸ் லாக்இன். அண்ட் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் விற்றுக்கலாம். ஆனால் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறீங்களா, இந்த 5 to 8 இயர்ஸ் அந்த பிட்வீன் அந்த கேப்பில் நீங்கள் விற்றீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு எந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது டேக்ஸ் சலுகைகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதே நீங்கள் 8 வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா நீங்கள் அந்த வருதுல அந்த ப்ராஃபிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஆனால் அது வந்து 15,000 போயிருக்கு. அந்த 5,000 இருக்குல்ல அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை. இதே நீங்கள் 8 வருஷம் இந்த லாக்இன் முடிச்சதுக்கப்புறம் விற்றீங்கன்னா. பட் இப்போ நம்ம ஃபிசிக்கல் கோல்டு அப்படி கிடையாதுல்ல. நம்ம 3 வருஷத்துக்குள்ள அப்படின்னா வந்து அதாவது ஷார்ட் டேர்மில் விற்றா ஒரு டேக்ஸ், லாங் டேர்மில் விற்றா ஒரு டேக்ஸ், எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். பட் இங்கே சாவரன் கோல்டு பாண்டில் நமக்கு அந்த மாதிரி எந்த டாக்ஸேஷன்ஸும் கிடையாது. பட் அந்த 5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ள விற்றீங்கன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம், இந்த டேக்ஸ் வந்து நான் ப்ராஃபிட்டில் பேசிட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, உங்களுக்கு வருஷம் இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, இந்த இன்ட்ரெஸ்ட்டு உங்களோட இன்கம் ஸ்லாப் இருக்கும்ல, டேக்ஸ் இன்கம் உங்களுக்கு வருஷத்துக்கு அந்த இன்கமில் போட்டு அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த கட்டுறது வந்து இந்த ETC டேக்ஸ் ஸ்லாபில் வருமா, அதில் டேக்ஸ் டிடக்ஷன் வருமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லாபம். அதுவும் 8 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். 8 வருஷங்கிறது வந்து ரொம்பவே நார்மல். நம்ம இப்போ ஒரு கோல்டு வாங்குறோம், ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறோம், வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா வாங்கணும் யாரும் போய் விற்ற போகிறதில்ல. 8 வருஷத்துக்குள்ள நம்ம அது ஒரு லாங் டேர்மில் தான் வாங்கி வைப்போம், நகை நட்டெல்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாலே. ஸோ அதே மாதிரி வாங்கி செட்டில் வாங்கி வச்சுங்க, இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் நடுவில் போய் விற்றுக்கலாம். நீங்கள் செகண்டரி மார்க்கெட் இருக்கும். இப்போ நம்ம வாங்குறது வந்து நம்ம போய் கவர்மெண்ட் இது வாங்கினா அது டிமேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு 2-3 வருஷத்துலேயே 4 வருஷத்துலேயே தேவைப்படுது விற்கணும் அப்படின்னா நீங்கள் போய் செகண்டரி மார்க்கெட்டில் போய் அதுவும் விற்றுக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். அண்ட் இதில் பல பேருக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது, கோல்டை வாங்கி வைக்கிறது, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அவசரம் தேவை இருக்குது அப்படின்னா டக்குன்னு நான் போய் அடக்கடையில் வைக்கலாம், அது வந்து அதுலேருந்து நான் காசு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அவசர தேவைக்காக தான் வச்சிருக்கேன். இப்போ இதுலனா அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா இதுலேயும் நீங்கள் வந்து கோல்டை கொலேட்ரலாக வச்சு நீங்கள் இப்போ பேங்க்ஸில் போயிட்டோ அந்த மாதிரி கொலேட்ரலாக வச்சு நீங்கள் அங்கேருந்து லோன் வாங்கியும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இல்லைனா தேவையான நேரத்தில் அதை விற்கவும் சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற பாசிட்டிவ் இதுலேயுமே இருக்குது. நமக்கு இன்னொரு முக்கியமான இதில் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ரொம்ப சேஃப். நம்ம யார்கிட்ட எந்த திருடங்கிட்ட பயப்பட தேவை. இது மாதிரி நம்ம லாக்கரில் வச்சிட்டோமா, லாக்கர் கூட கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு டிஜிட்டலாக வச்சிட்டோமா, அது நம்மளை தவிர யாராலையும் ஆக்சஸ் பண்ணி ஓப்பனே பண்ண முடியாது. ரொம்ப 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 சேஃபான ஒரு பாயிண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் பார்க்க நீங்கள் வாங்கும்பொழுது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வந்து 20,000 தாண்டும் பொழுது 20,000க்குள்ள அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு செக்காவோ ODDயாவோ போய் ஒரு பேங்க்ல கேஷாவோ கொடுத்து நீங்கள் அதாவது ஸ்டேட் பேங்க் இல்லை ஸ்டேட் பேங்க் ஆத்தரைஸ்டான பேங்க்ஸ் இதில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் இதை வாங்கலாம். ஸோ நீங்கள் வாங்கும்பொழுது 20,000 ரூபாய்க்குள்ள இருந்தால் நீங்கள் கேஷாவோ கொடுத்து வாங்கிக்கலாம். 20,000 ரூபாய் தாண்டும் பொழுது நீங்கள் ஆப்வியஸாக ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக தான் நீங்கள் இதை
பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தா இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இவ்வளோதான் சாவரன் கோல்ட் பாண்டை பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறோம், அப்புறம் அதை வச்சுட்டு இருந்தால் இதில் வாங்கி வச்சுக்கணும், டிமேட்டில் வாங்கி வச்சுக்கிறோம், அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அது என்ன லாக் அண்ட் பீரியட், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ப்ராஃபிட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஃபிசிக்கலுக்கும் இதுக்கும் என்னென்ன மாதிரி மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதை தாண்டும் பொழுது இதை வந்து நம்ம வந்து யார் வாங்கி வைக்கலாம், எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசனாக இருந்து உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பேன் கார்டை வச்சு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். பேன் கார்டு ஆஃபீஸாக எல்லாருக்குமே டீமே இருக்கும். பேன் கார்டு இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. பேன் கார்டை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். 18 வயசுக்குள்ளே இருக்குது. ஒரு என் குழந்தைக்கு நான் கோல்டு வாங்கி வச்சுக்கணும், என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மைனரோட நீங்கள் அவங்களுக்கு பிஹாஃப் ஆஃப் த மைனர் நீங்கள் வந்து பேன் கார்டு போட்டு நீங்கள் அப்படியே வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கப்படுது. ஸோ இதுதான் நமக்கு வாங்கக்கூடிய அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி. இப்போ இதை கடந்து போனால் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஓகே இப்போ நான் வாங்கணும்னு இருக்கேன், ஓகே எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நான் வாங்கணும் இருக்கேன், எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் இதோட நீங்கள் வந்து ஜூன் மாதம் தான் வாங்க முடியும். இப்போ நம்ம வந்து மார்ச் மாதத்துல ஏப்ரல் இருக்கும். ஸோ இதோட நீங்கள் ஜூன் தான் வாங்கணும். எப்போவுமே வந்து ஒரு வருஷத்தில் வந்து சீரிஸ் 1, சீரிஸ் 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி 4 சீரீஸாக கவர்மெண்ட் விடுறாங்க. அதாவது யூஸ்வலாக 3, 6, 9, 12 இந்த மாதங்களில் தான். ஸோ ஃபெப் இல்லை மார்ச் இந்த மாதம் அப்படிலாம் பார்த்தா நமக்கு வந்து இந்த ஜூன் மாதம், செப்டம்பர் இல்லாட்டி டிசம்பர் இந்த 4 மாதங்களில் தான் வந்து சீரிஸ் 1 விடுவாங்க. அதாவது இந்த சீரிஸ்னால் வந்து ஒரு 5 நாளுங்கிற மாதிரி ஒரு கேப்பில் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. 5 நாளில் வந்து நீங்கள் என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட ரேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இப்போ நமக்கு ரேட்டு தெரியுமா அப்படின்னா அந்த ஆரம்பிக்கிறாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு 5ஆம் தேதிப்பா, இந்த 5ஆம் தேதி நாங்கள் வந்து இப்போ வந்து சீரிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, 5லேருந்து 10 தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரினா இந்த 5 தேதிக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த வந்து 432 இந்த 2லேருந்து 4 இந்த கடந்த 3 நாளோட விலை இருக்கும்ல 24 கேரட்டோட விலை, அந்த விலையோட ஆவரேஜ் எவ்வளோ காசு அப்படிங்கிறத பார்த்து அதோட விலையை தான் வந்து நமக்கு இந்த இடத்தாண்ட வந்து காசாக வைப்பாங்க, நிர்ணயம் பண்ணுவாங்க. 24 கேரட் நீங்கள் 1 கிராம் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு 5 நாளும் நமக்கு வந்து டைம் பீரியட் கொடுப்பாங்க. அந்த 5 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில். ஸோ இதுதான் பாயிண்ட். இப்போ கடந்த சீரிஸ் இப்போ நமக்கு ரீசெண்டாக பார்த்தா வந்து ஃபெப்பில் வந்து நமக்கு வச்சிருந்தாங்க. ஃபெப்பில் வந்து அந்த சீரியஸாக முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நமக்கு ஜூன், செப்டம்பர் அந்த டிசம்பர்லாம் வரும்போது வந்து கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த நேரத்தில் விருப்பப்படுறவங்க வந்து தாராளமாக போய் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டாபிக். ஸோ சாவரன் கோல்டு பாண்டை பற்றி இப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதை நோக்கிய பயணம் தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ whatever அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு உள்ள வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு இன்னுமே பெட்டராக இன்னும் டேட்டாஸ் உங்களுக்கு கொடுக்கணும், இன்னுமே நிறைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டி இன்னுமே எந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு வந்து எனக்கும் ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.